இங்க ஒருத்தன் கடன் தொல்லை தாங்க முடியாம ஒய்ஃபை கூட்டிட்டு ஊரு விட்டு போலான்னு சொல்லி ஒரு காட்டு வழியா ஓடிக்கிட்டு இருக்கான். கடை கொடுத்தவங்களும் பின்னாடியே துரத்திட்டு வர இவங்களும் டயர்ட் ஆகி ஒரு மரத்து பின்னாடி நிக்கிறாங்க. கரெக்டா அவங்க பக்கத்துல இருந்தோனையும் இவங்களும் தப்பிக்கிறதுக்காக வேகமா ஓடுறாங்க. அப்ப இங்க முன்னாடி ஒரு பெரிய மரம் சாஞ்சு கிடக்கு. சோ அவங்களும் அந்த மரத்து மேல ஏறி அந்த பக்கமா போயிடுறாங்க. இதை பார்த்த ஒருத்தன் அந்த மரத்தை தாண்டறதுக்காக போறான். அப்ப பின்னாடி இருந்து ஒருத்தன் பிடிச்சி இழுத்து அவங்களே செத்து போயிடுவாங்க. வா போலான்னு சொல்லி அவங்களை அங்கிருந்து கூட்டிட்டு போயிடுறான். இந்த பக்கம் அவன் டயர்ட் ஆகி தூங்கிட்டு இருக்கும்போது யாரோ அவன் பேரை சொல்லி கூப்பிடுற மாதிரி சத்தம் கேட்கவும் இவனும் அந்த சத்தம் கேட்கற பக்கம் போறான். உன் ஒய்ஃப் கிட்ட சொல்றதுக்காக திரும்பி பாக்குறான். பார்த்தா அவன் ஒய்ஃப் அந்த இடத்துல இருந்து காணாம போயிடுறா. இவனுமே அவன் பேரை சொல்லி கத்தி கத்தி கூப்பிட்டு பார்த்துட்டு திரும்ப அதே இடத்துக்கு வந்து திரும்பி பார்த்தா அவ அதே இடத்துல தான் படுத்திருக்கா. இவனுக்குமே என்ன நடக்குதுன்னு புரியாம வேகமா ஒய்ஃபை கூட்டிட்டு வெளியே போலான்னு பாக்குறான். பார்த்தா அவன் முன்னாடி போக விடாம ஒரு பெரிய பாம்பு வந்து நிக்குது. சோ அப்பதான் அவனுக்கு இங்க தாத்தா சின்ன வயசுல நாகமலைங்கிற ஒரு இடத்தை பத்தி சொன்னதே ஞாபகம் வருது. அவனுமே அவங்க தாத்தா சொன்ன மாதிரி அந்த ஆத்தோரமா இருக்க மரத்துக்கடியில இருக்க புதையில எடுத்தா நம்ம கடனெல்லாம் அடைச்சலாம்னு சொல்லிட்டு ஒய்ஃபை கூட்டிட்டு போயிட்டு இருக்கான். அப்படியே கொஞ்ச தூரம் போனதுமே ஆத்தோரமா இருக்க அந்த மரத்தையும் கண்டுபிடிச்சிடறான். ஒரு மூங்கில் குச்சி எடுத்து அந்த மரத்து முன்னாடி தோண்ட ஆரம்பிச்சோனையும் அங்க ஆத்துல இருக்க தண்ணி எல்லாம் அப்படியே ஆவியாக ஆரம்பிக்குது. சோ இதை பார்த்தோன்னே ரெண்டு பேரும் வேகமா அங்கிருந்து ஓடுறாங்க. அப்ப இவனை மட்டும் தனியா ஒரு பெரிய மிருகம் துரத்திட்டு போகுது. அவனுமே கரெக்டா ஒரு இடத்துல டயர்ட் ஆகி நிக்க அந்த மிருகம் பின்னாடியே வந்து அவனை பிடிச்சி அப்படியே நசுக்கி கொண்டுருது. இந்த மூவியோட ஃபுல் வீடியோ வேணும்னா கீழே மறக்காம ரெட் கலர் ஆட்ட கமெண்ட் பண்ணிருங்க.